ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு ஹாபி அது. அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த ஹாபி, அந்த பழக்க வயசுங்கிறது அந்த புத்தகம் பக்கத்துலேயே இருக்கும். அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு, உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன், பல பேர் அறிமுகப்படுத்துகிற, உன்னை சிந்திக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற, பொழுதுபோக்குற அப்படின்னு சொல்லுவது. ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே வந்துட்டு 1 hour புக்கம் படித்து தான் ஆகணும். படித்தது என்னன்னு சொல்லணும். அப்போது வந்து அந்த பழக்கம். அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பறியும் கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட்டு, அந்த கழுத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட்டு வந்து 3-4 பேர் தமிழியன்ஸ். மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார், KV ஐயர், GP ராஜரத்னம், கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அங்கெல்லாம். ஸோ அதில் வந்துட்டு SL பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான அது வந்து ஒரு பர்வான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 36 லாங்குவேஜில் வந்து அது டிரான்ஸ்லேட்டாக இருக்குது, ஜப்பான் சைனீஸ்லேருந்து. அதாவது மகாபாரதம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், சரித்திரம் மாதிரி, புராணம் மாதிரி இல்லை, அது எல்லாத்துலையும் இருக்குது. அருமையான புஸ்தகம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு KV சாதியை தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாவது ஆனந்தி. ஸோ ஒரு மர்மமான புக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜானகிராமன், பார்த்தசாரதி, சிவசங்கரி, இந்துமதியிலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்டு நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள். ஜெயகாந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நாவலிஸ்ட்டு. ஏன்னா அவருடைய அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதுனாங்கன்னு சொன்னால் அந்த குப்பத்தை ஒரு வர்ணிக்கிற விதம், அந்த கேரக்டர் பேசுகிற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பிறந்து விழுந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். ஒரு பிராமணை பற்றி ஒரு கதை தேசம் எழுதுனாங்கன்னு சொன்னால் இவர் அக்ரஹத்தில் வந்து பிறந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது. அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான்னு தெரியாது, பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகு தான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன். அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீரில் ரத்தம் வரும். நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து அந்நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தினா, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, என்ன ரீசன், ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி. அதுதான். அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம். அது சரித்திர படங்களும் புத்தகங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சாண்டிலியன், கடல்புறா, யவனராணி, இந்த கடல்புறா. சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த சேம் டைம் சிங்கார ரசம் கூட. இந்த சிங்கார ரசம் வல்கராக இருந்தால் கூட உள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கும், அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டிலியன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி, பொன்னியின் செல்வன். இது வந்து எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க, ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் சிவஜல் தெரியுமே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, வேள்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதியிருக்காங்க ஆனந்த விகடனில், அதை நீங்கள் படிச்சிங்களா? இல்லை படிக்கல, அதை நீங்கள் படிங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை படித்து அப்படியே வந்து திருப்பி பார்த்தேன். புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம் சின்னன் சார். என்ன ஓவியன் பா, ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் அது தப்பு கம்மி தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன், கம்ப்ளீட்லி கபிலர் வந்து மகா பண்டிதர், வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர். அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க விட்டா நாங்கள் அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை வந்து அது வர்ணது. அந்த நீலன் வந்து ஒரு கூட்டிகிட்டு போகும்போது அது வர்ணிக்கிறாங்க பாருங்கள். எப்போவுமே வந்து கதாசிரியர் எங்கேயும் வந்து நிற்கிறா அப்படின்னா அவன் எடுத்துகிற களம், நம்ம இங்கே சினிமாலங்களில் சொல்கிறோம்னா பேக்ட்ராப், எடுத்த களம் வந்து நீ எப்படி விவரிக்கிற, எப்படி வர்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை வந்து உன்னுடைய பிரபஞ்சத்தில் அதை வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னு சொன்னால், நல்ல கேரக்டர்ஸுக்கு உருவாகிட்டோன்னு சொன்னால் அவங்களே கொண்டு போயிடுவாங்க. அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன் கிட்ட வந்து அந்த வேள்பாரி பற்றி வந்து பேசுகிறது. நான் முதல்ல சென்னை அந்த வேள்பாரி அப்படின்னு சொன்னால் வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாரி தானே அப்படின்னு நினச்சி, இல்லைப்பா இது வீரதீர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாரி, படிக்க 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 படிக்க
அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள், ஈவன் அந்த வள்ளி, முருகன், அந்த மரம், ஜஸ்ட் அப்படியே இருக்க நெக்ஸ்ட் டே பார்த்தா டச் பண்ணி நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன் சங்கர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிட்டே திஸ் திங் அது போகலாம். அதே மாதிரி அந்த இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் அந்த மக்களோட வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து வர்ணிக்கும்போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எழுத்து ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.